வெல்கம் டு கிரியேட்டிவ் கம்ப்யூட்டர் எஜுகேஷன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ் டைப்ரைட்டிங்கில் நேர்முக கடிதம் எப்படி ஈஸியாக டைப் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா மிஷினில் லைன் ஸ்பேஸ் 1ல் இருக்கணும். மார்ஜின் பார்த்திங்கன்னா 5 to 60 இருக்கணும். ஓகே, இங்கே பார்த்திங்கன்னா சைடில் இங்க் இண்டிகேட்டர் இருக்கும். அதில் பிளாக்ல இருக்கா அப்படின்னு செக் பண்ணுங்கள். செக் பண்ணிவிட்டு பேப்பர் போடுங்க. பேப்பர் கரெக்டாக இங்கே 0, 10, 20 அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டிகிரி கொடுத்துருப்பாங்க. கரெக்டாக 0க்கு நேராக வச்சுட்டு லாக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நேர்முக கடிதம் இதுதான் மாதிரி நான் டைப் பண்ணி எடுத்திருக்கேன். இதை எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டைப் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மேலே பாருங்கள் தமிழ்நாடு அப்படின்னு இருக்குது. இப்போ இதை நம்ம டைப் பண்ணணும். இதுக்கு முதல்ல நீங்கள் ஒரு எழுத்தாக கவுண்ட் பண்ணிக்கோங்க. 1, 2, 3, 4 இந்த மாதிரி ஸ்பேஸ் எல்லாம் சேர்த்து கவுண்ட் பண்ணிங்கன்னா 11 வரும். இப்போ இந்த 11 55லேருந்து மைனஸ் பண்ணணும். ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம 5 to 60 வச்சுருக்கோம். இதுக்குள்ளே இருக்கிற ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா 55. ஸோ 55லேருந்து இங்கே கவுண்ட் பண்ணதை நீங்கள் மைனஸ் பண்ணுங்கள். 11 மைனஸ் பண்ணிங்கன்னா 44. இதை 2ஆக பிரிங்க, சமமாக பிரிக்கணும். இப்போ இதை நீங்கள் சமமாக பிரிக்க முடியாது அப்படின்னா இங்கே 45 இருந்துச்சுன்னா இந்த இடத்துல நீங்கள் சமமாக பிரிக்க முடியாது. அப்போ 23, 22 அப்படின்னு நீங்கள் பிரிக்கணும். மேலே 1 எக்ஸ்ட்ரா பிரிக்கணும். ஓகே, இது கூட +5 ஆட் பண்ணிக்கோங்க. மேலே இருக்க இந்த நம்பர் கூட. ஏன்னா பார்த்திங்கன்னா இந்த இதில் நம்ம 5 வைக்கிறோம். ஸோ அந்த 5 ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிங்கன்னா 27. இப்போ 22 + 27. இப்போ 27 நீங்கள் டிகிரியில் செட் பண்ணிவிட்டு நீங்கள் தமிழ்நாடு அரசு அப்படின்னு அடிங்க. அப்படி இல்லை ஸ்பேஸ் விட்டு பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் 44லேருந்து 22, 22ன்னு பிரிச்சிங்க இல்லையா? அப்போ இந்த 22 ஸ்பேஸ் விட்டுட்டு நீங்கள் டைப் பண்ணாலும் இது உங்களுக்கு சென்டர் ஆகும். இப்போ நான் டிகிரியில் வச்சு பண்ணி காமிக்கிறேன். $27 வச்சாச்சு. டைப் பண்ணியாச்சு. அடுத்தது அண்டர்லைன் பண்ணுங்கள். அண்டர்லைன் பண்ணிவிட்டு இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா 2 ஸ்பேஸ் விடணும். 2 ஸ்பேஸு 1, 2 2 ஸ்பேஸ் விட்டாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா கீழே இருக்கிற லைனை நீங்கள் டைப் பண்ணணும். இதை நீங்கள் 1, 2, 3ன்னு எண்ணி ஸ்பேஸ்லாம் சேர்த்து கவுண்ட் பண்ணிங்கன்னா 10. இப்போது 10 மைனஸ் பண்ணுங்கள். $45. இதை நீங்கள் 23, 24 அப்படின்னு நீங்கள் பிரிக்கலாம். ஃபஸ்ட்டு இருக்கிறது கூட +5 ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிங்கன்னா 28. அப்போ 28 டிகிரியில் வச்சுட்டு சென்டர் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்தது 2 ஸ்பேஸ். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது 2 ஸ்பேஸு. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த நேமை டைப் பண்ணுங்கள். இது எல்லாமே இந்த பிகினிங்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ 2 ஸ்பேஸ் விட்டுட்டு இனிஷியல் டைப் பண்ணியாச்சு. டாட்டுக்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸு, கமாவுக்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸு. அடுத்தது 40 டிகிரி. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 40 டிகிரி வச்சுருக்கேன்.
இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த 3 லைன் இருக்கு இல்லையா, இந்த 3 லைனில் எது வந்து பெரிய லைனோ அதை நீங்கள் கவுண்ட் பண்ணிக்கணும். 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணிவிட்டு இங்கே கவுண்ட் பண்ணி எழுதிக்கோங்க. இதை வந்து நீங்கள் வந்து 60லேருந்து மைனஸ் பண்ணுங்கள். ஓகே, சென்டர் பண்ணுறது எல்லாத்தையும் 55லேருந்து மைனஸ் பண்ணுங்கள். இங்கே சைடில் ரைட் சைடில் வர்றது வந்து 60லேருந்து மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்து 40. இப்போ 40ங்கிறத வந்து அப்படியே டிகிரியில் செட் பண்ணி இதை டைப் பண்ணணும். இப்போ நான் 40 டிகிரியில் வச்சுட்டு இப்போ இங்கே இருக்கிறத நான் டைப் பண்ணுறேன். ஓகே, இதுக்கப்புறம் வந்து 2 லைன் வந்து டைப் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் 2 ஸ்பேஸ் 1 2 ஸ்பேஸ் விட்டுட்டு இதை நீங்கள் டைப் பண்ணணும். 1 2. இப்போது இதை டைப் பண்ணுங்கள். டாட்டுக்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸு, அடுத்தது அதுக்கு அடுத்தது வந்து 2 ஸ்பேஸ் விடணும். இந்த லைன் முடிச்சாச்சு. முடிச்சுட்டு 2 ஸ்பேஸ் விட்டுட்டு இந்த இடத்துல டைப் பண்ணுங்கள். 1 2. டாட்டுக்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸு, அதுக்கு அடுத்தது 2 ஸ்பேஸு, 2 ஸ்பேஸ் விட்டுட்டு 1 2. இந்த இடத்துல பொருள் பார்வை அப்படின்னு ஸ்டார்ட் ஆகுது. இது வந்து நீங்கள் இதுக்கு முன்னாடி 10 ஸ்பேஸ் விட்டுட்டு நீங்கள் இதை டைப் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. 10 ஸ்பேஸ் விட்டாச்சு. விட்டுட்டு பொருள் டைப் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் வந்து கோலன் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்பேஸ் விடணும். விட்டுட்டு என்ன இருக்கோ அதை டைப் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்தது 2 ஸ்பேஸு 1 2. 2 ஸ்பேஸ் விட்டுட்டு 1 2. அதே மாதிரி 10 ஸ்பேஸ் விட்டுட்டு பார்வை டைப் பண்ணுங்க. பார்வை பண்ணிட்டு கோலன் டைப் பண்ணிட்டு ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு டைப் பண்ணுங்க. செகண்ட் லைன் நீங்கள் டைப் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து இதுக்கு ஸ்ட்ரைட்டாகவே ஸ்டார்ட் பண்ணி முடிக்கணும் நீங்கள். ஓகே, இது எல்லாமே வந்து ஈவனாக இருக்கணும் இந்த லைன்ஸு.
அடுத்தது இந்த ஹைஃபனேஷன் டைப் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து 1 2 3 4 5 ஹைஃபன் இருக்குது. இதை நீங்கள் கவுண்ட் பண்ணிவிட்டு 55லேருந்து மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணிங்கன்னா 50 வரும். 50 வந்து நீங்கள் ரெண்டாக பிரிச்சிங்கன்னா 25 அப்போ 25 கூட ப்ளஸ் 5 ஆட் பண்ணிங்கன்னா 30. அப்போ வந்து இந்த இடத்துல 30 டிகிரி. இப்போ இந்த மாதிரி ஹைஃபனேஷன் வந்ததுனாலே நீங்கள் வந்து கண்ணை மூடிட்டு 30 டிகிரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இதை டைப் பண்ணிடலாம். ஓகே, இதில் எந்த சேஞ்சஸும் வராது. ஸோ இப்போ 30 டிகிரியில் வைக்கிறோம். இதுக்கு அடுத்தது 2 ஸ்பேஸு 1 2 ஸ்பேஸு 1 2 விட்டுட்டு 1 2 3 4 5 ஸ்பேஸ் விட்டுட்டு நீங்கள் இந்த பேராகிராஃபை ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, ஒரு பேராகிராஃப் முடிஞ்ச பிறகு 2 ஸ்பேஸ் வந்து நீங்கள் விடணும். 2 ஸ்பேஸ் விட்டுட்டு அடுத்தது நீங்கள் இதுக்கு முன்னாடி 5 ஸ்பேஸ் விட்டு இதை ஆரம்பித்து முடிக்கணும். ஓகே, அடுத்த பேராகிராஃப் முடிஞ்ச பிறகு 2 ஸ்பேஸ் விடணும். ஓகே, இப்போ நீங்கள் பேராகிராஃப் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா 1 2 3 4 5 ஸ்பேஸ் விட்டுட்டு டைப் பண்ணுங்கள்.
ஓகே, அடுத்தது பாருங்கள். இப்போ 2 பேராகிராஃப் டைப் பண்ணி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் 2 ஸ்பேஸ் விட்டுட்டு இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா வந்து தங்கள் அன்புள்ள அப்படின்னு இருக்குது. அதுக்கு கீழே ஒரு லைன் இருக்குது. இது ரெண்டுத்தையும் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ஒன்று ஒன்றா கவுண்ட் பண்ணி ஸ்பேஸ், கமா, புல் ஸ்டாப் எது இருந்தாலும் எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணி சைடில் எழுதிக்கோங்க. இப்போ இது 11 வருது, இது 10 வருது. இப்போ சைடில் ரைட் சைடில் வர்றது எல்லாத்தையுமே வந்து 60லேருந்து மைனஸ் பண்ண சொல்லியிருக்கேன். நீங்கள் எதை மைனஸ் பண்ணணும்னா எது பெருசாக இருக்கோ அதை தான் நீங்கள் மைனஸ் பண்ணணும். இப்போ 60லேருந்து மைனஸ் பண்ணுங்கள். 49. பொல் அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே 2 பேராகிராஃப் டைப் பண்ணிவிட்டு 2 ஸ்பேஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து சைடில் நம்ம இதை டைப் பண்ணணும். இப்போ தங்கள் அன்புள்ள அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா வந்து நேம் இருக்குது. ஸோ இது 2 லைனையும் நீங்கள் வந்து ஒன்று ஒன்றா கவுண்ட் பண்ணி புல் ஸ்டாப், கமா எதையுமே மிஸ் பண்ணாமல் எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணி என்னன்றதை சைடில் எழுதிக்கோங்க. 11, 10 அப்படின்னு சொல்லிட்டு இதை எழுதி வச்சுக்கிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் எதை வந்து நீங்கள் மைனஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக எந்த லைன் இருக்கோ அந்த நம்பர் தான் நீங்கள் வந்து மைனஸ் பண்ணணும். அதை மைனஸ் பண்ணி தான் நீங்கள் இந்த இடத்துல டிகிரி வந்து செட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து 60லேருந்து மைனஸ் பண்ணணும். அதாவது ரைட் சைடில் வர்றது எல்லாத்தையுமே வந்து 60லேருந்து மைனஸ் பண்ணி இப்போ 11 தான் பெருசு. அப்போ 11 மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா 49 வரும். ஸோ 49 டிகிரியில் வச்சுட்டு நீங்கள் இந்த தங்கள் அன்புள்ள அப்படிங்கிறத பண்ணுங்கள். அடுத்தது 1, 2, 3, 4 ஸ்பேஸ் விட்டுட்டு அதுக்கு அடுத்தது வந்து டைப் பண்ணுங்கள். 1, 2, 3, 4. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல 11 இருக்குது, இங்கே 10 இருக்குது. இப்போ 11லேருந்து 10 மைனஸ் பண்ணுங்கள். 1 இல்லையா? அப்போ ஒரு ஸ்பேஸ் வந்து இங்கே இதுக்குலேருந்து 1 ஸ்பேஸ் விட்டுட்டு இதை டைப் பண்ணிங்கன்னா இது வந்து சென்டர் ஆகிடும். இப்போ 1 ஸ்பேஸ் வந்து நான் விட்டுட்டு டைப் பண்ணுங்கள். டாட்டுக்கு அப்புறம் இனிஷியல், அதுக்கப்புறம் டாட்டுக்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ் விடணும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 2 ஸ்பேஸ் வந்து விடணும். 2 ஸ்பேஸ் 1, 2. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து நீங்கள் பிகினிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி முடிக்க வேண்டியது தான். பெறுநர் அப்படிங்கிறத டைப் பண்ணுங்கள். அடுத்த லைனு டாட் டாட்டு 2 இனிஷியல் வந்துச்சு அப்படின்னா வந்து செகண்ட் இனிஷியலுக்கு அப்புறமா வர ஃபுல் ஸ்டாப்க்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ் விடுங்க. விட்டுட்டு டைப் பண்ணுங்கள். கமாவுக்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸு. அடுத்தது பின்கோடு வருது அப்படின்னா வந்து 6 டிஜிட்டில் நம்பர் வரும். 3 டிஜிட்டாக நீங்கள் வந்து பிரித்து அடிக்கணும். அதாவது 3 டிஜிட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் 3 டிஜிட் பண்ணி முடிக்கணும். ஓகே, இதோட வந்து இந்த நேர்முக கடிதம் வந்து ஓவர். இப்படி தான் இதை வந்து நம்ம ஈஸியான மெத்தடில் வந்து டைப் பண்ணணும். ஓகே, தேங்க்யூ.